வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பனங்கிழங்கு பஜ்ஜி. இதுதான் பனங்கிழங்கு, எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்துட்டு எப்படி பஜ்ஜி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிழங்கை வந்துட்டு இந்த மேல் இருக்க தோலை எடுத்துட்டு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி குக்கரில் 5 விசில் விடணும். பாருங்கள், நம்ம வேணுங்கிற சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டியது தான். பாருங்கள், கழுவியாச்சு, அப்படியே போட வேண்டியது தான். அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சவுண்டு அடங்கிடுச்சு, எடுக்கிறேன் நான். வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வெந்துருச்சு. இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா, உள்ளே இருக்க தண்டு பார்த்திங்களா, அது இதை வந்துட்டு அப்படி ஒரு அமுக்குனா போதும். பாருங்கள், நல்லா அது வெந்திருக்கு. இதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பஜ்ஜிக்கு நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், இப்படி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நார் வந்துடும். நம்ம அழகாக அந்த கையிலே அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக. பாருங்கள், இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு பஜ்ஜியை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா செம சான்ஸே இல்லை. நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்காது, அந்த அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஜம்முன்னு வந்துடுது. நான் ஃபுல்லாக இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து மேலே இருக்க நாரை வந்து சுத்தமாக எடுத்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கலர் வேரியேஷன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நார். ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிடணும். இப்போ வந்து இதை இப்படி ஸ்லைஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வெந்துருச்சு இல்லையா, அதனால். நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படி ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கடல மாவு 1 கப். நம்ம ஏற்கனவே கிழங்குல வந்து உப்பு போட்டிருக்கோம். இப்போ கடல மாவு மட்டும்தான், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிருக்கேன். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. பஜ்ஜி மாவு பார்த்துட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போடலாம். ஒரே மாதிரி பஜ்ஜி போடுறதுக்கு அப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டோங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பனங்கிழங்கும் குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. என்ன பண்ணுறதுங்க, எதையாவது ஒன்று செஞ்சு தானே இந்த மாதிரி பழமையான விஷயத்தையெல்லாம் குழந்தைங்கிட்ட புகுத்த வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா நம்மளால் புகுத்த முடியறதில்ல. பாருங்கள், பஜ்ஜி நல்லா வந்துச்சுட்டு சூப்பராக.
பாருங்கள் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம் அப்போது. பாருங்கள் பஜ்ஜி சுட சுட ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2 கால் வரும், மறக்காமல் பாருங்கள். இப்போ அதை ஒன்று நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக பாருங்கள், ஜாமுன் வந்துருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.